பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளிலே ஒரு புதிய பாடலை பாடி மகிழ்வோம். இந்த பாடல் நான் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து எழுதி ரொம்ப நாள் ஆடிடுச்சு. ஆனால் அது இன்றைக்கி தான் முன்னாடி பாடணுன்ட்டு வாஞ்சிக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாடலை பாடுவோமா? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அதிசயமானவர், என்னை ஆசீர்வதிப்பவர். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அதிசயமானவர், என்னை ஆசீர்வதிப்பவர். எனக்காகவே நீர் சிலுவை சுமந்து என் பாவம் போக்கி தன்னை அர்ப்பணித்த என் வாழ்வின் பரிசுத்தமே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். என் வாழ்வின் பரிசுத்தமே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அதிசயமானவர், என்னை ஆசீர்வதிப்பவர். ஒவ்வொரு நாளும் என்னோடு இருந்து என் வாழ்வின் வழிகளை பரிசுத்தமாக்கும் என் வாழ்வின் அற்புதமே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். என் வாழ்வின் அற்புதமே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அதிசயமானவர், என்னை ஆசீர்வதிப்பவர். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அதிசயமானவர், என்னை ஆசீர்வதிப்பவர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. என்னை காத்த உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. என்னை காத்த உமக்கு நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரின் வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக இன்றைய நாள் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தலைப்பு பொறுமை. பொறுமை என்றால் என்ன தெரிஞ்சிருக்கும். பொறுமை என்றால் ஸ்லோ அப்படிதான் நினைக்கிறீங்க. பொறுமையாக செய்யலாம், ஸ்லோவாக செய்யலாம் அப்படின்னு தானே. ஆனால் வேதத்தில் என்ன சொல்கிறது? பொறுமை என்றால் என்ன? பொறுமை எப்படி நாம் உபயோகிப்பது, எப்படி நாம் அதை பயன்படுத்துவது? பொறுமை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதோட முக்கியமான ஒரு வசனம் சொல்லணும்னா சங்கீதம் 86:15. நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். இது பொறுமையை குறித்து சொல்கிறது. இன்னொரு வசனம் பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தில் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இந்த வசனங்கள் எல்லாமே பொறுமையை குறித்து கர்த்தரின் வார்த்தைகள். கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருந்தால் உங்கள் காரியங்கள் நடக்கும் என்பது வேத வாக்கியம். எப்படி பொறுமையாக காத்திருக்கணும்? ஒன்றுமில்லை, விசுவாசத்திலே நாம்
ஜெபத்திலே விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்துவிட்டு விட்டு விடாமல் விசுவாசிக்கணும். நம்ம ஜெபம் செஞ்சிருக்கோம், ஏசப்பா நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கணும். இப்படி விசுவாசிச்சா தான் கர்த்தர் நம் ஜெபத்தை நமக்கு ஏற்ற காலத்திலே நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். எப்படி என்றால் விசுவாசத்திலே, ஜெபத்திலே உறுதியாக காத்திருக்க வேண்டும் என்பது வேத வாக்கியம். இன்றைக்கு அநேகர் அந்த பொறுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் எடுத்த உடனே செஞ்சிடணும், எடுத்த உடனே வந்துடணும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுன்னா, சில பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, திடீர்னு சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்குன்னா அவங்க காரியம் வாய்க்கணும், நம்ம ப்ரே பண்ணால் நடக்கும். இப்போ ப்ரே பண்ண வந்துடுவாங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஏசப்பட்ட லெட்டர் போட்டோம், அவர் பார்த்துட்டு நம்ம அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்து சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. தேவைக்கென்று தான் அதை பயன்படுத்தி வராங்க. இன்றைய காலம் அப்படி தான் உள்ளது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு கால் பண்ணால் போதும், அடுத்த 10 நிமிஷத்துலையும் நமக்கு சாப்பாடு வந்துடுது இல்லையா? அப்படி காலம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிருது. எதுவாக இருந்தாலும் சரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. வீட்டில் ஃபோன் இருந்தால் போதும், அந்த ஃபோன் மூலியமாக உலகத்தையே பார்க்கலாம். எல்லாமே அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். எதையும் தேடி போயிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு விஷயம், இப்போ ஒரு தாஜ்மஹால் இருக்குதுன்னு வச்சுங்களேன். தாஜ்மஹால் எங்கே இருக்குது? ஆக்ராவில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து தாஜ்மஹால் பார்க்க முடியாத எத்தனையோ பேர் வந்து பேப்பர் இது ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க, போக முடியாதுன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியாக வீடியோவாக தாஜ்மஹாலில் என்னென்ன இருக்குது, அதே போல் இஸ்ரேல் நம்முடைய கர்த்தர் பிறந்த இடம் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியும் தெரியல, போயிருக்காங்க தெரியாது. ஆனால் இப்போ யூடியூப் வழியாக அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், பிரசங்கித்த இடம் இன்று அநேகம் வந்து கொண்டே இருக்கிறது. அது நம்ம கண்ணால் பார்ப்பது, நேரடியாக பார்ப்பது போல இருக்கும் இல்லையா? எல்லாம் உடனே நம்ம டைப் பண்ணால் போதும், உடனே அந்த பெத்லஹேம் அந்த ஊரை காட்டும். ஜீசஸ் பார்ன் இன் பிளேஸ்னால் உடனே சேம் காட்டும் இல்லையா? அப்படி இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வார்த்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? கேட்டவனே கொடுப்பவர் தான் தேவன். ஆனால் எப்படி கொடுப்பார்? நீ விசுவாசத்தில் ஐக்கியப்பட வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். அப்போது தான் கர்த்தர் கொடுப்பார். எப்படி ஒரு குழந்தை பிறப்பதற்கு 9 மாதம் ஆகிறதோ, அதுக்காக காத்திருக்கிறோமோ, அதே போல தான் அதன் காலம் ஒன்று இருக்கிறது. குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாதங்கள் ஆகிறது இல்லையா? அதே போல் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், உடனே போயிட முடியுமா? பறந்துட முடியுமா? ஃப்ளைட்டில் போனால் ஒரு டைம் இருக்குது இல்லையா? ட்ரெயினில் போனால் ஒரு டைம் இருக்குது, பஸ்ஸில் போனால் ஒரு டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் வந்து அதை போய் ரீச் பண்ண முடியும். ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு ஜெபம் செஞ்சால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அந்த பொறுமை இருக்கணும். நீண்ட நாட்களாக காத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சோதிப்பார். நம்முடைய ஜெபம் வந்து ஒரு நாள் ஜெபமா, இல்லை ஒரு மணி நேரம் ஜெபமா, இல்லை வாழ்நாள் முழுவதும் ஜெபமா, இல்லை விசுவாசமான ஜெபமா, சோதிப்பார். ஜெபம் செஞ்சுட்டே இருந்தால் எல்லாம் கிடைச்சிடும்னு கிடையாது. அது விசுவாசம் இருக்குதா? நீ செய்கிற ஜெபத்தில் விசுவாசம் ஜெபிக்கிறியா? ஏசப்பா எனக்கு சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க ஜெபிக்கிறியா? அதான் ஆண்டவர் பார்ப்பார். அது விசுவாசமுள்ள ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். உடனே அற்புதங்கள் நடக்கும். அதுக்கு தாமதம்லாம் கிடையாது, பொறுமையெல்லாம் கிடையாது. உடனே அற்புதங்கள் நடக்கும். அந்த விசுவாசமான ஜெபத்தை தான் கர்த்தர் பொறுமையாக காத்திருக்கிறாரு. எப்போ நீ அதை செய்வேன்னு தான். தினமும் ஜெபம் செய்கிறோம், ஆனால் ஒரு அற்புதம் நடக்கலை. ஏன் நடக்கலை? நாம் செய்கிற ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. பாவ அறிக்கையிட்டு விசுவாசித்து அக்னியாக இருக்கும் அந்த ஜெபம். இப்போ நெருப்பு பார்த்திங்கன்னா அப்படி எரிஞ்சு அப்படி ஒரு
வெப்பம் வருதோ அதே போல் நம்ம ஜெபம் வந்து அக்னியாக இருக்கணுமா, அபிஷேகம் ஜெபமாக இருக்கணுமா. அப்போதுதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். நம்ம ஏதோ கடமைக்கென்று ஜெபம் செய்துவிட்டு ஜெபம் பண்ணிட்டோம், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க வந்துடணும் அப்படி கேட்டால் கிடச்சிருமா? நெவர். நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கணும். நீங்கள் விசுவாசம் ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்பார். நம்ம அங்கே சொல்லிட்டோம், இவங்க சொல்லிட்டோம், ஜெபம் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா நடந்துடும் அப்படின்னு எனக்கு கிடையாது. நீ ஜெபிக்கிறியா? நீ விசுவாசமாக ஜெபிக்கிறியா? இல்லை ஏனத்தானம் ஜெபிக்கிறியா? இல்லை கடமைக்குன்னு ஜெபிக்கிறியா? அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். நாம் எப்போ விசுவாசமாக ஜெபிக்கிறோமோ அப்போது அதன் பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக கர்த்தரிடத்தில் பொறுமையாக காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் நீ விசுவாசம் ஜெபித்து விட்டு அடுத்த நாள் நீ மறந்துட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும். வாரம் தவறாமல் ஆலயம் செல்ல வேண்டும். அப்போதுதான் உங்கள் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் நிறைவாய் கொடுப்பார். உங்களுக்கு எங்கெல்லாம் குறை இருக்குதோ உங்கள் வாழ்க்கையில், கடன் பாரங்கள், மது கடிமை, குழந்தையின்மை, பலவீனங்கள், நோய்கள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து சாத்தானின் கிரியைகள் விடுதலை பெற வேண்டாலா உங்கள் விசுவாசமான ஜெபம் கண்டிப்பாக அவசியம். அதுக்காக காத்திருங்க, ஒழுங்காக காத்திருங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் நீங்கள் காத்துக்கலாம், தப்பு இல்லை. ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் காத்து ஜெபிக்கும் போதோ ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கேட்டுகிட்டே இருப்பார், சோதித்துக்கொண்டே இருப்பார். எத்தனை நாள் இவன் ஜெபம் செய்கிறான். சப்போஸ் அவன் ஜெபம் செய்து கடுத்து வச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவரை மறந்துடுவோம் இல்லையா? ஒரு காரியம் கேட்போம், அது கிடைச்சிடும், தேவன் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்ம அதில் போயிடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறார்கள். கர்த்தர் விஷயம் நம்ம கொடுக்குறாருன்னா அதை கட்டியாக பிடிச்சிட்டு அதை போய் நடக்கணும், அவரை விட்டுறக்கூடாது. அதற்கு அவரை முன்பாக வைக்க வேண்டும். உனக்கு புதுசாக ஜெபிக்கிற ஒரு வீடு கிடச்சிருக்கு, அந்த வீடு வாங்கிட்ட வீட்டில் இருக்கிற, அதுக்கப்புறம் ஆண்டவர் நினைக்கிறதே கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும்? அதே போல தான் அவனுக்கு சுகம் கிடச்சிச்சா தினமும் ஜெபம் சொல்லி நன்றி சொல்லிட்டே இருக்கணும். என்றைக்கு நாம் பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அன்றிலிருந்து நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு நாள் நான் நன்றியோடு துதிக்கும் போதோ மகிமைப்படுத்தும் போதோ ஆண்டவர் இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருந்தால், நீங்கள் நன்றி சொல்ல தவறி இருந்தால், நீங்கள் ஒருவேளை அவரை மறந்திருந்தால், இப்போது அவரிடத்துல வந்து பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு நீங்கள் முழு மனதோட முழு வெள்ளத்தோட ஒரு பரிசுத்த ஆசீர்வாதமான ஜெபத்தை, ஒரு அக்கினி அபிஷேகமான ஒரு ஜெபத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக ஜெபமாக இருக்கக்கூடாது. ஏதோ பண்ணிட்டோம், நடந்துடும், அவங்ககிட்ட சொல்லிட்டோம், நடந்துடும். ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அவர் ப்ரேயர் பண்ணிட்டாரு, நடந்துடும். அப்படி ஒருத்தர் பேர் சார்ந்து இல்லாமல் உங்கள் உள்ள எப்படி இருக்குது, நீங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே போல் தான் கர்த்தருடைய வசனமாக தான் சொல்லுது, நீங்கள் வந்து பொறுமையாக விசுவாசத்தில் காத்திருக்கணும், அப்போது கர்த்தருக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் என்று சொல்கிறது. சங்கீதம் 40:1, கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருந்தேன், அவர் என்னத்தில் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கூட வந்து சேர்ந்து என்னுடைய கூப்பிட்டு அவர் கேட்பார் என்று சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பொறுமை நம்முடைய ஆவியின் கனிகள் இருக்குது இல்லையா? அதில் பொறுமை என்ற வார்த்தையும் உண்டு. அன்பு, சமாதானம், பொறுமை, தயவு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் பொறுமையாக ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அந்த ஆவியின் கனியில் இந்த பொறுமை ஏன் இருக்குது? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் கனினா ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அதில் அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், தயவு இருக்கணும், நீடிய சாந்தம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், எச்சையடக்கம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போது தான் அந்த ஜெபம் வந்து ஒரு ஆவிக்குரிய ஜெபமாக இருக்கும். இந்த ஆவியின் கனிகள் நாம் பெற்றுக்கொண்டால்தான் நம் ஜெபம் கூட ஆவியிலே நிரம்பி இருக்கும். அந்த ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு
உன்னுடைய பொறுமைக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். எல்லா விஷயங்களும் அப்படிதான். சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில், விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், இன்னும் 2 பேர் போனாங்க. 9 days போகிறவங்க, ஒரு 1 week தான் அது போகிறவங்க 9 month அங்கே மாட்டிட்டு இருந்தாங்க. கடந்த 19th அதாவது 18th நைட்டு ஏர்லி மார்னிங் நினைக்கிறேன், அப்போ வந்து பூமிக்கு திருப்பி வந்தாங்க. இடையில் எத்தனை போராட்டம், எத்தனை தோல்விகள் நடந்தது. ஆனாலும் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், பிரதர் வில்மோர், அவர் 4 பேரில் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தாராம், எப்படியும் நாம் காக்கப்படுவோம். இந்த 9 மாதம் என்பது கர்த்தர் விசுவாசமாக இருந்தார், அவர் காரியங்களை செஞ்சார், வேலையை செஞ்சார், உடனுள்ள அத்தனைக்குமே கூட இருந்து வழி நடத்தினார். சகோதரி சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் கமாண்டர், அந்த டீமுக்கு கமாண்டர். அவங்க அந்த 9 மாதம் பொறுமையாக சகிச்சு கொண்டு வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். எத்தனையோ விதங்கள் அவர் காப்பாற்ற முயற்சி எடுக்கப்பட்டு தோல்விகள் அமைந்தது. இறுதியாக கடந்த 12ஆம் தேதிக்கு மேலே இந்த ஸ்பேஸ்ஷிப் சென்று அவங்களை மீட்டு கொண்டு வந்தது. கடந்த 18th அவர்கள் கடலில் வந்து இறங்கி அவர்கள் மீட்கப்பட்டு இன்று ஆரோக்கியமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே ஒரு விசுவாசம்தான். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம், பிரதர் வில்மோர் அவர் பேசியிருக்கார், அதை பாருங்கள். All the product of our life experiences and this extended business trip of yours certainly qualifies. What is your life lesson or takeaway from these 9 months in space? Well, in answer to your question, I can tell you honestly, my feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out His plan and His purposes for His glory throughout all of humanity, and how that plays into our lives is significant and important. And however that plays out, and I am content because I understand that. I understand that He's at work in all things. Some things are for the good. Go to Hebrews chapter 11. Some things look to us to be not so good, but it's all working out for His good for those that will believe, and that's the answer. So, thanks for asking. வீடியோ பார்த்துருப்பீங்க. இயேசு கிறிஸ்து குறித்து அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளது. விசுவாசமான வேண்டுதல்கள், நம்பிக்கையாக இருந்தது தான் இன்றைக்கு அவர்களை கர்த்தர் சுகபத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு வாரத்தில் வரவன் பண்ணுங்க, 9 மாதம் அங்கே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தி இன்று அவங்க குடும்பத்தினரை காண செய்தார், இந்த பூமியை காண செய்தார், சுவாசிக்க செய்தார் இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி பாவத்தில் விழுந்து கிடந்து அடிமைப்பட்டு அவசர கதியில் செய்கிறதெல்லாம் சரி என்று நினைத்து தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் எடுத்து பொறுமையாக நீங்கள் காத்திருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார். அதில் உண்மையான விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த பொறுமையின் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்திலே உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மீட்டு கர்த்தர் உங்களை காப்பார். அதுக்கு சாட்சி தான் இவர்கள். இப்படி உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்து கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அநேகர் இதை பார்த்துருக்கலாம், இந்த வீடியோஸ் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க நெகட்டிவ், வரும்போதே வெடிச்சிடும், வரும்போதே போயிடும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும். ஆனால் சுகபத்திரமாக
ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். அதற்கு அவருடைய விசுவாசமான ஜெபம், நம்பிக்கை தான் அவரை கரை சேர்த்தது. அப்படி விசுவாசமிக்க எவர்கள் கேட்பீர்களோ அவர்கள் பலனை பெற்றுக்கொள்வார்கள் என வசனம் சொல்கிறது. லூக்கா 18:7. தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவர் விஷயத்துல கண்டிப்பா நியாயம் செய்வார், கண்டிப்பா விடுதலை கொடுப்பார். எப்படி? தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் நோக்கி நம்ம கூப்பிடுறோம்னா நம்மளை தெரிந்து கொண்டு நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கொஸ்டின் மார்க். கண்டிப்பா நியாயம் செய்வார். செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பா செய்வார் இல்லையா? எப்படி? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? விசுவாசம் உள்ளவர்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனோ தானோ என்று உள்ளவர்கள் கிடையல்ல. விசுவாசமுள்ள ஜெபத்தை செய்கிறவர்கள், அவரை நோக்கி அவர் வழிகளை பின்பற்றுபவர்கள், அந்த ஆவியின் கனிகளை பின்பற்றுபவர்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டு வழிநடத்துபவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் வழியில் தான் நம்ம கர்த்தரின் வழியில் தான் நாம் செல்ல வேண்டும். அவருடைய சொல்ல அந்த வார்த்தைகள் தான் அது நாம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஜெபம் செய்துவிட்டு தவறுகளை செய்து கொண்டிருந்தால் எப்படி நமக்கு நன்மைகள் நடக்கும்? ஸோ உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் கேட்டது கிடைக்கலையேன்னு அந்த யோசித்து கொண்டிருக்காமல், நான் ஜெபம் மட்டுமே செஞ்சு கொண்டிருக்காமல், ஜெபத்தோடு சேர்ந்து ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு அடுத்தவங்களை திட்டுவதோ, அடுத்தவங்களை சாபம் கொடுப்பதோ, அடுத்தவங்களை குறை சொல்லி கொண்டிருப்பதோ இப்படி இல்லாமல், நாம் ஜெபத்தில் எப்படி இருக்கிறோமோ, ஆண்டவருக்கு நமக்கு எப்படி உண்மையாக இருக்கிறோமோ, அதே போல் நம்மளுடைய உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் எங்கள் ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுவோம், 4 பேருக்கு நல்ல புத்திமதியை சொல்லுவோம், சர்ச்சில் ஆராதனை பண்ணுவோம், தேவ வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் அவர் சொந்த வீடுகளில் அடுத்தவரை குறை குற்றங்களை சொல்லி கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். இது ஆண்டவருக்கு உகந்ததல்ல. நாம் எப்படி உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படி நம்ம பிரசங்கிக்கிறோமோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் நாம் இருக்கணும். வாழ்க்கையில் வேறு மாதிரி இருந்துட்டு பிரசங்கத்தை வேறு மாதிரி சொல்லி கொண்டிருப்பது 2 புத்தி. நல்லவனுக்குள்ளே ஒரு கெட்டவன் இப்படி சொல்லலாம். எப்படி? முன்னாடி தேவ மனிதன், பின்னாடி சாத்தானின் மனிதன், அப்படி தானே? ஸோ உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ என்ன எப்படி இருக்கிற? உதட்டு அளவு தான் உன்னுடைய விசுவாசம் இருக்குது, உள்ளத்தில் இல்லை. அது இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறது அதுதான். நீ உள்ளத்தில் அளவுக்கு ஒரு விசுவாசத்தோடு ஜபிக்கிறையோ, ஆராதனை செய்கிறையோ, எது செஞ்சாலும் சரி, அது ஆண்டவர் கேட்பார். உதடு அளவுக்கு பேசிட்டு உள்ளத்தை நீ அழுக்காக வச்சுருந்தா அது ஆண்டவருக்கு ஏற்ற பலனை நம்ம அனுபவிப்போம் இல்லையா? எப்பவுமே நம்ம அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருப்போம், ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்போம். அது ரொம்ப 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 பாவத்தின் அடையாளம். அது ஒரு பாவம்தான். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்து விட்டுடணும். சொல்லப்போனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு யார் எதிரியோ, யார் நமக்கு பிடிக்கல, அவங்கள ஜெபம் செய்யணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை மாற்றுவார். எவர்கள் உமக்கு விரோதமாக கூறுகிறார்கள் அவங்க பட்சத்தில் வருவார்கள். வசனத்தின்படி பகைவர்கள் எல்லாம் அவங்க நண்பராக மாறுவார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் நிச்சயம் இதை நீங்கள் இதை பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் அதை தானே செஞ்சார். அவருடைய கடைசி காலத்தில் இந்த சிலுவை 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா எதற்கு குறித்து? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே நம்ம எதுக்காக ஆராதனை செய்கிறோம்? அந்த 7 வார்த்தை எதுக்காக நம்ம பேசுகிறோம்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தங்கள் அதெல்லாம். கடைசி 7 வார்த்தை என்பது ஒரு வாழ்க்கை முழுவதாக அவர் வாழ்ந்த அடையாளங்கள். அது ஒரு
அவர் எவ்வளோ அவர் வந்து மரணத்தின் அடுக்கை வரைக்கும் சென்று அவரை கொட்டார்களோ அந்த நேரத்தில் கூட அந்த ஒரு எதிரானவர்களை மன்னித்தார், விடுதலை கொடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னிங்க என்று சொன்னார். இதே போல் நம்ம எத்தனை பேர் வந்து இதை சொல்லுவோம்? நம்ம யாராவது இஷ்டம்னா நம்ம திருப்பி படிக்காமல் விடக்கூடாது. நம்ம யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட திருப்பி படிக்காமல் விடக்கூடாது. நம்ம அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் இயேசுவை போல் நம்ம வாழ முயற்சி செய்யுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். அதுதான் கிறிஸ்டியானிட்டியோட ஐக்கியம். கிறிஸ்துவின் அடையாளமே அதுதான். நம்ம கிறிஸ்தவர்களுடைய அடையாளமே அதுதான். நாம் ஒருவர் மன்னித்து ஒரு அன்பாக இருக்கணும். முதலாவது கட்டளை அதான், அன்பாக இருக்கணும். அன்பு தான். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்புன்னா யாரு? நம்முடைய இயேசு. அவர் தான் அந்த அன்பின் அடையாளமே. அவர் அன்பால தான் என்றும் உலகெங்கும் இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் படர்ந்து இருக்கிறது. அவர் அன்பால தான். அவர் அன்பை மட்டும்தான் கொடுத்தார். அன்பான வார்த்தைகளை தான் கொடுத்தார். ஒருவரையும் அவர் கோபம் கொடுப்பதோ சாபம் கொடுப்பதோ இயேசு எதுவுமே பண்ணல. அவர் தான் எல்லாம் வந்தது. அவர் தான் கடைசியில் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நம்ம ரத்தத்தை சிந்தினான். அவன் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் நம்ம பாவங்களில் கழுவதற்கு தான். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும், எப்படி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா இவ்வளோ செஞ்சார்ல. ஸோ நம்ம அவருக்காக ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்ட நமக்காகவே இருந்த ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் வந்து உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், ஆவியில் அனலான ஜெபமாக இருக்க வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரோமர் 12:12 வசனம் சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தெரித்திருங்கள். இந்த வசனத்தை கெட்டியாக பிடிச்சிங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, உபத்திரத்திலே பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை தான் சொல்லுது. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவம் யாராவது இப்படிதான் சொன்னோம் இல்லையா, எது யார் சொன்னாலும் சரி பொறுமையாக இருங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், அவருக்கு பதில் சொல்வார். நாம் சும்மா இருந்தால் போதும், அவர் பார்த்துப்பார். நீங்கள் பொறுமையாக இருந்து காத்து வழிநடத்தினா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களே செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனோ விதமான கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக ஆண்டவரிடத்தில் சென்று ஒழுங்காட்டு ஜெபம் செய்யுங்க, அதுக்காக காத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உண்டு. எத்தனையோ இன்றைய காலத்தில் மனுஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி மனுஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வாங்க, விசுவாசமாக அறிக்கையிட்டு ஜெபம் செய்து விசுவாசமாக இருங்க. விசுவாசமான ஜெபம் தான் ஆண்டவர் கேட்பார். நாமளும் ஜெபிக்கிறோன்ட்டு நீங்கள் மணிக்கணக்காக ஜெபம் செய்தாலும் அதில் ஒரு உண்மையுள்ள விசுவாசம் இருக்கணும். ஏதோ பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு கடமை அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி மூணு ஜெபம் செய்து இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசமான ஜெபம் இருக்கணும், ஆவியல் ஜெபமாக இருக்கணும். அதுதான் அந்த ஜெபத்தில் அக்னி நெருப்பாக இருக்கணுமா. அப்படி ஜெபம் நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ள அப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது பாருங்கள், உங்களுக்குள்ளே அபிஷேகம் இறங்கும். அபிஷேகம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கும். அப்போது உங்கள் ஜெபங்கள்லாம் ஏற்கப்படும். அந்த பொறுவின் நேரம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். நீங்கள் கேட்பதை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக எல்லாமே செய்வார். வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்கிறது.
அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அறிக்கையிட்டு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் போதும், பொறுமையின் நம்ம காத்து நடக்கும் போதும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். இறுதியாக, நீங்கள் நீடிய பொறுமையோடும் இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. யாக்கோபு 5:8. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை எச்சரிக்கைப்படுத்துங்கள், சரிப்படுத்துங்கன்னு அர்த்தம். எதற்காக? கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதுதான் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து, ஏன்னா ஜெபத்திலே நீங்கள் இருக்கணும், தொடர்ந்து ஜெபத்திலே இருக்கணும், அந்த ஜெபம் உண்மையாக இருக்கணும். அந்த பொறுமையில் இருக்கும் போதோ நீங்கள் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பது அர்த்தம். நம்ம ஜெபம் செய்து விட்டு வெளியே வரும்போது சாத்தானின் கிரியைகள் வேலை செய்யும். ஜெபம் செய்ய விடாதபடி சாத்தானின் கிரியைகள்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், ஜெபம் போது வேலை வரும், திடீர்னு ஃபோன் வரும். இப்படியெல்லாம் வந்து சாத்தானின் கிரியை. ஏன்னா ஜெபத்துக்கு தடை வரணும். அதுக்கு தான் நம்ம அதிகமாக ஜெபம் செய்யும் போது தடையெல்லாம் ஆண்டவர் விலக்கி போட்டுவார். உங்கள் ஜெபத்துக்கு தடையே இருக்காது. நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்யத்தான் ஆண்டவரிடத்தில் நம்ம செல்ல முடியும், பரலோகம் செல்ல முடியும். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லை என்று அழிக்கப்படுவோம். ஒரு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பவர்கள் ஆண்டவரோடு போவோம். அது வரும்போதோ காணாமல் போய் சுட்டரிக்கப்பட்டவர்கள்லாம் பாவத்தில் விழுந்து விடாது. நாம் எப்படி இருக்கணும்? அவர் வருகையில் அவரோடு செல்ல விருப்பமா? இல்லை அவர் வருகையினப்போ அவர் நம்மளை அழிப்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அவர் கையசைவு உங்களுக்கு பதிலை கொடுக்கும். நீங்கள் பாவத்தில் விழுந்திருந்தால் நீங்கள் கீழே பாதாளத்தில் போயிடுவீங்க. நீங்கள் இயேசு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பொறுமையோடு அவரோட காலை பிரித்து ஜெபம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் பரலோகம் செல்வீர்கள். இது ஒன்று தான் தீர்வு. உங்கள் விசுவாசம், உங்கள் பக்தி, உங்கள் ஆத்மா, சரீரம் அனைத்தும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து பொறுமையோடு அவரோடு இருந்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை பரலோகத்தில் இட்டு செல்வார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் காரியங்கள் நடப்பீங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுவதாக. ஆமென். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீர் எங்கள் மத்தியிலே வசனம் செய்து கர்த்தாவே, இதோ இந்த நல்ல வார்த்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பொறுமையின் வார்த்தை கர்த்தாவே நிச்சயம் அவர் மனதில் இடம் பிடித்து கர்த்தாவே, அவர் பாவ மக்கள் விடுதலை பெற்று கர்த்தாவே, உண்மை நோக்கி வரும்படியாக கர்த்தாவே நீர் வழிநடத்துவீராக சாமி. நாங்கள் இன்னும் அநேகர் ரட்சிப்பில் கொண்டு வரும்படியான இந்த வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களோடு இந்த இடத்தில் கர்த்தாவே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எங்கள் எண்ணங்கள், சிந்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே முன்பாக நாங்கள் வைத்து கர்த்தாவே செயல்படுத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ நாங்கள் எடுக்கிற சின்ன ஊழியம் கூட கர்த்தாவே நீர் வல்லமை எழுப்புவதை கொடுத்து கர்த்தாவே அநேகர் ரட்சிப்பில் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தருக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருந்தே சொல்லுங்க கர்த்தாவே. நாங்கள் பொறுமையாக நாங்கள் காத்திருந்து கர்த்தாவே ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு எத்தனையோ குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக வீட்டில் பெரியவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, குடும்பங்களை வழிநடத்துகிறாங்க சாமி. பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதிங்க, பெரியவர்கள் சுகத்தை பலத்தை ஆசீர்வதிக்க கொடுக்கிறாங்க சாமி. இந்த வார்த்தைகள் நீ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தா. நேரத்துக்காக நன்றி கர்த்தா. இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு அற்புதமான நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தா. வரப்போ நாட்கள் முழுவதும் எங்களோடு எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் செய்கின்ற எண்ணங்கள், சிந்தங்கள், செயல் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஜெபத்தை நாங்கள் உறுதியாக இருந்து தரித்திருந்த கர்த்தாவே பொறுமையோடு நாங்கள் காத்து இழுத்த முடியாது அதை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசியில் ஐக்கியப்பட்டு சாமி அனலாக இருந்து கர்த்தாவே ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க
தொடர்ந்து நாம் வகை வகைன்னு ஒப்பு கொடுத்தபடியே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அனுப்பி நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்பவருடைய கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்ய. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதற்கு ஏற்ற மகிமை உண்டாவதாக. ஆமென்.